இதை நான் இன்னைக்கு சொல்றதுக்கான காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு சின்ன கதையோட ஆரம்பிக்கிறேனே. ஒரு டீச்சர் என்ன பண்றாங்க, குழந்தைங்க எல்லாரையும் ஒரு ஃபாரஸ்ட்டுக்கு கூட்டிட்டு போறாங்க. அதுல ஒரு பையனை பார்த்து ஒரு சின்னதா அப்பவே வந்து, அதாவது ஒரு 2, 3 நாட்களுக்கு முன்னாடி அந்த விதை வந்து மண்ணுல விழுந்திருக்கும். அது வெளியில வந்திருக்கும், அரும்பு விட்டுருக்கும். ஒரு 2 பட் மட்டும் வந்திருக்கும்ல, அப்படி ஒரு சாப்லிங்கை காட்டி, இங்க இதை நீ எடுத்துட்டு பார்க்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. அந்த குழந்தை போறாங்க, அந்த செடியை வந்து அப்படி டக்குன்னு ஒரு விரலால பிடுங்கி எடுத்துடுறாங்க. அடுத்து ஒரு செடியை காட்டுறாங்க, ரொம்ப இளம் செடி, அப்பதான் வளர்ந்து வந்திருக்கு, பூமியை விட்டு கொஞ்சம் தூரம் இருக்கு. இங்க இதை எடுத்துட்டு பார்க்கலாம் அப்படின்னு சும்மா லேசா ஒரு ஆட்டுறாரு, பிச்சிடுறாரு. அடுத்து ஒரு செடியை காட்டுறாங்க, கொஞ்சம் அந்த குழந்தையோட ஹைட்டுக்கு இருக்குது, அது கொஞ்சம் ஸ்ட்ராங்கான பிரான்ச் எல்லாம் வளர்ந்துருக்கு. இந்த இந்த செடியை வந்து நீ எடுத்து காட்டு, பிடுங்கிடு மண்ணில் இருந்து அப்படின்னு சொன்ன உடனே அவன் கொஞ்சம் எஃபர்ட் போடுறான், அதை ஆட்டி ஆட்டி பார்க்குறான். அதோட வேர்களை வந்து கொஞ்சம் உலுக்கி டக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு டைமில் எங்கேருந்து அதோட ஃபோர்ஸை யூஸ் பண்ணால் அந்த செடியை பிடுங்கிட முடியுமோ அதை யூஸ் பண்ணுறாரு, அந்த செடியை வந்து பிடுங்கிட முடியுது. அடுத்து அந்த டீச்சரோட கண்ணு ஒரு பெரிய மரத்தை பார்க்குது, நல்ல ஸ்ட்ராங்கான, நல்ல ஒரு ட்ரங்க் இருக்கும் இல்லையா, ஒரு ஹெவி ட்ரங்க் இருக்கக்கூடிய ஒரு ஓக் ட்ரீயை பார்த்து, எங்க இந்த மரத்தை நீ பிடுங்கி காட்டு பார்க்கலாம் அப்படின்னோடனே அந்த குழந்தை வந்து அப்படியே கீழே இருந்து மேலே வரைக்கும் அந்த மரத்தை பார்க்குது. அப்படியே படர்ந்து விரிஞ்சு அவ்வளோ ஸ்ட்ராங்காக நிறைய பிரான்ச்சஸோட வளர்ந்துருக்கக்கூடிய அந்த ட்ரீயை பார்த்துட்டு பெருமூச்சு விட்டுட்டு, இல்லை இதனால் பண்ண முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ இந்த டீச்சர் என்ன சொல்ல வராங்க, சின்ன செடியை பிடுங்கிடலாம், இந்த செடியை பிடுங்கிடலாம், நீ பிடுங்கி போட்டுட்ட அப்படின்னு சொல்ல வரல. அந்த டீச்சர் என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டிங்கன்னா, பல வருடங்கள், பல புயலை, பல மழையை, வெள்ளத்தை, ஏன் சில நேரங்கள் நம்மள மாதிரி மனிதர்கள் வந்து பிடுங்கி போடக்கூடிய அத்தனை விஷயங்களும் நடந்தாலும், என்ன மாதிரி ஸ்ட்ரகிள்ஸ் வந்தாலும் ஆழமாக வேரூன்றி நான் வளர்வேன்னு சொல்லி ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடிய விதைகள் மட்டும்தான் பெரும் மரமாக, பெரும் விருட்சமாக மாறும். ஸோ நம்ம அதை பார்த்து அடுத்த மற்றதெல்லாம் நான் சொன்னது என் கண்ணு நோக்கி நான் அடுத்த நிமிஷம் நீ போய் டபால்னு பிச்சு பிச்சு பிடுங்கி போட்டுட்டேன், இதை பார்த்த உடனே நீ ஒரு ஸ்டெப் பின்னாடி போன பார்த்தியா, அப்படிப்பட்ட ஒரு மனிதராகத்தான் நாம் எல்லாரும் மாறணும். அதாவது நம்மளை பார்த்தாலே ஓ இவங்க வந்து என்ரிச்ட் இன் நாலேஜ், என்ரிச்ட் இன் எஃபர்ட்ஸ், எல்லா ஸ்ட்ரகிள்ஸையும் தாண்டி ஒரு ஸ்திரமாக இருக்கக்கூடிய ஒரு மனிதராக இருக்கிறாங்க அப்படின்னா டீப் ரூட்டடாக இருக்கணும். அதுக்கு தேவை நாலேஜ், அதுக்கு தேவை கரேஜ், அதுக்கு தேவை கிரிட்டு, அதுக்கு தேவை கான்ஃபிடென்ஸ். இது எல்லாத்தையும் தாண்டி பல தடைகள் வந்தாலும் அதை நான் விடவே மாட்டேன்னு இருக்கக்கூடிய விடாமுயற்சி அப்படின்னு அந்த குழந்தைக்கு சொல்கிறாங்க.